வணக்கம். தமிழ் முரசின் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வரவு செலவு திட்டம் 2026. சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் தேர்தலில் வென்ற பிறகு தாக்கல் செய்த புதிய அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டம். முக்கியமான காலகட்டத்தில் 155 பில்லியன் வெள்ளி பெறுமான வரவு செலவு திட்டம் வந்துள்ளது. உலக அளவில் நிச்சயமற்ற சூழலுக்கும் பொருளியல் பதற்றத்திற்கும் இடையே பல மாற்றங்கள். சிங்கப்பூர் கடந்த காலத்தில் அத்தகைய மாற்றங்களை திறம்பட சமாளித்து வந்துள்ளது. இருப்பினும் காலத்திற்கேற்ப உத்திகளை மாற்ற வேண்டும், சமூக பிணைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றார் பிரதமர். மாறிய உலகில் நமது வருங்காலத்தை நிலைநாட்டுவது முக்கியம் என்று அவர் சொன்னார். அதற்கான முதற்படியே இந்த வரவு செலவு திட்டம் என்று திரு வாங் கூறினார். வரவு செலவு திட்டத்தில் பல முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றன. முக்கியமாக புதிய பொருளியல் உத்தி, செயற்கை நுண்ணறிவு, ஊழியர்களின் திறன் மேம்பாடு, குடும்பங்களுக்கான ஆதரவு, நாட்டின் பாதுகாப்பு, சிங்கப்பூர் உணர்வு முதலியவற்றை பற்றி பிரதமர் விரிவாக பேசினார். வரவு செலவு திட்டம் குறித்து கலந்துரையாட அரங்கத்திற்கு மூவர் வந்திருக்கிறார்கள். அவர்களை முதலில் பார்ப்போம். திரு மகேந்திரன், சிங்கப்பூர் இந்திய வர்த்தக தொழிற்சபை நிர்வாக குழு உறுப்பினர், சிங்கப்பூர் இந்திய உணவகங்கள் சங்கத்தின் கௌரவ செயலாளர், கேட்டரிங் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர், தலைமை நிர்வாக அதிகாரி. வணக்கம் மகே. வணக்கம். அடுத்தவர் திரு ராஜா முகமது, வங்கித்துறை வல்லுநர், நிதி ஆலோசனை நிறுவன தலைவர், சிங்கப்பூர் மலாய் வர்த்தக தொழிற்சபையின் நிர்வாக குழு உறுப்பினர். வணக்கம் ராஜ். வணக்கம் சார். வணக்கம். இறுதியாக திரு ஜஃபைர் கோபி கண்ணன், தொழில் முனைவர், நிறுவனங்களுக்கான பல காப்புறுதி தீர்வு தளங்களை நிறுவியவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிபுணர், நமக்கெல்லாம் மிக முக்கியமானவர். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சபா. சரி ராஜ், நீங்கள் சொல்லுங்கள், வரவு செலவு திட்டம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கொடுத்துருக்கு? இந்த திட்டம் பிரதமர் அவர் எலெக்ஷனுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய முதல் வரவு செலவு திட்டம். SG60 போஸ்ட் SG60 வரவு செலவு திட்டம். இப்போ சில சொல்லியிருக்காங்க, இப்போது ஒரு செலிப்ரேஷன் இல்லை, ஒரு எலெக்ஷன் இல்லை, ஆகையால் இதை நம்ம எந்த கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார். ஆனால் பிரதமர் மிக அழகாக உறுதிமொழியை எடுத்துக்காட்டி நாம் என்ற சொல்லை முன்வைத்து யாரையும் அவர் பின்தங்கி வைக்க மாட்டார் என்ற உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். ஆகையால் இது மிக சிறப்பாக திட்டமிட்டு சிங்கப்பூர் வர்த்தக சமூகத்தை எப்படி வெளிநாடுகளுக்கு சென்று அவர்கள் பறவை போல் பறக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செய்து, மற்றும் இங்கே இருப்பவர்கள் எப்படி அவர்களை அவர்களுடைய வேலைகளிலோ அல்லது தொழில்களிலோ முன்னேற முடியும் என்ற திட்டத்தை கண்ணோக்கத்துடன் செய்த ஒரு மிக முக்கியமான ஒரு வரவு செலவு திட்டம். அதற்கு மட்டுமல்லாது அவர் குடும்பத்தையும் கவனித்திருக்கின்றார். பண வீக்கத்தால் கஷ்டப்படக்கூடிய பெரிய குடும்பங்களையும் அவர் கவனத்தில் கொண்டுள்ளார். வயதுள்ளவர்களை மனதில் கொண்டு செய்த திட்டமாக இருந்து வருகிறது. நன்றி. இல்லை, உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? எனக்கு இது 2-3 இடத்துல ஒரு முக்கியமாக வருது. ஒன்று இன்டர்நேஷ்னலைசேஷனுக்கு இது எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கு பல சலுகைகளை தந்துள்ளார். அதை பற்றி நம்ம முன்னால் விரிவாக பேசுவோம். அது மட்டுமல்லாது நாம் என்னுடைய தொழிலாளர்களுக்கு பயிற்சி செய்தால் அந்த பயிற்சிக்கான பல திட்டங்களை அவர் எடுத்துள்ளார். மற்றும் முக்கியமாக செயற்கை நுண்ணறிவு AI மூலமாக நீங்கள் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி எப்படி உயர்த்தலாம் என்ற திட்டங்களை வைத்துள்ளார். இவைகளெல்லாம் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி மகன், நீங்கள் சொல்லுங்களேன், உங்களுக்கு எப்படி இது பலன் உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்னதோட நான் வேற ஒரு கண்ணோட்டத்தில் நான் பார்த்தேன். இதை அவர் பிரதமர் சொல்கிறத கேட்டது உடனே என்னடா இப்படி சொல்லிட்டாரு, இது வேறு நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, இன்றைக்கி அவர் சொன்னது வேறு மாதிரி இருந்துச்சு. ஏற்கனவே இப்போ உள்ள SMEஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஊழியர்கள் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த செலவு அதிகரித்து வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கெலாம் விடை கிடைக்குமான்னு சொல்லி இதை பார்த்துட்டு இருக்கும்போது அதை பற்றி எதுவுமே சொல்லலையே. இது அதிகமாக தானே ஆகுது. ஏன்னா அந்த சேலரி இன்க்ரீஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி லோக்கல் குவாலிஃபையிங் சேலரி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, எஸ்பாஸோட சேலரி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட வியாபாரத்தோட செலவை தான் கூட்ட போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு முழுமையான ஒரு பட்ஜெட்டாக பார்க்கும்போது இதில் நிறைய பலன்கள் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். அது எப்படின்னா, இப்போ நம்ம அவர் அறிவித்த அந்த வரவு செலவு திட்டத்தில்
ஏஐ வந்து பற்றி ரொம்ப பேசியிருந்தார் அவர். எப்படி வந்து நம்ம சிங்கப்பூர் மக்களுடைய திறனை வந்து வளர்க்குறதுன்னுட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இன்டைரக்டான நிறைய பலன்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்மளோட சிங்கப்பூரோட திறனை வளர்த்து அவங்க வந்து நம்ம கம்பெனியில் வந்து வேலை செய்யும் போது இந்த அவங்களோட திறனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும்போது அந்த கம்பெனியோட வளர்ச்சி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ 2 பேருக்கும் ஆதாயமாக இருக்கும் இல்லையா? ஊழியர்களுக்கும் ஆதாயமாக இருக்கும், நிறுவனங்களுக்கும் ஆதாயமாக இருக்கும். கண்டிப்பாக. சரி கோபி, அவர் சொல்லிட்டு இருந்தார், இப்போ இந்த ஏஐ பற்றி சொல்லியிருந்தார், செயற்கை நுண்ணறிவு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த வரவு செலவு திட்டம்? உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு தனி மனிதனா இது ஒரு பெரிய அங்கீகாரம் மாதிரி தோணுது. என்னுடைய சிந்தனைக்கும் எங்களுடைய இது வரைக்கும் நாங்கள் போயிட்டுருக்க வழியோட அங்கீகாரம் மாதிரி தோணுது. ஏன்னா நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் அனைவருமே இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஆஃப் டே ஏஐ பற்றியே டிஸ்கஸ் பண்ணி ஒரு புது டெவலப்மெண்ட் பண்ணி இதை ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கோம். ஒரு கடந்த 6 மாதங்களாக பின் தங்கிடக்கூடாது, இதுதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு, பல மடங்கு முன்னுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு யோசித்து செயல்பட்டு இருக்கும் போது இப்படி நம்ம நாட்டோடைய பிரதமரே சொல்லும்போது கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு தோணுது. அதே சரி, இப்போ இந்த இப்போ ஏஐன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த ஏஐன்னு எடுக்கும்போது இப்போ நிறுவனங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பின்பற்றதுக்கு கொஞ்சம் சில சிரமங்களை எதிர்நோக்கலாம், சவால்களை எதிர்நோக்கலாம். அந்த நிறுவனங்கள் என்ன செய்யணும்? இது வந்து தலைமை நம்பணும். ஒரு நிறுவனத்தோட தலைமை நம்பணும். ஏன்னா செய்கிற வேலையை நிப்பாட்டிட்டு இதை கற்றுக்குங்க, இதை புரிஞ்சுக்குங்க, இதனால் கொஞ்ச நேரம் செலவனாலும் நிறைய கூட பலன் இருக்குது அப்படின்னு நம்பணும். தலைமை நம்பணும், அவங்க சொல்கிறத அவங்களுடைய டீம் நம்பணும். அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். என்னுடைய கருத்து சொல்லுங்கள். ஏஐ என்பது சிலருக்கு பயத்தை உண்டாக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்து முன்னால் லேப்ஸ்லையும் யூனிவர்சிட்டியிலையும் தான் இருந்தது. இன்றைக்கு தான் நம்மளாக பரவலாக பேசுகிறோம். ஸோ அங்கேருந்து வரக்கூடிய இந்த வார்த்தையை வந்து மக்கள் பரவலாக பேசல, நான் கோடிங் கற்றுக்கொள்ள வேண்டுமா, நான் புது லாங்குவேஜ் கற்றுக்கொள்ள வேண்டுமா என்று சொல்லுங்க. ஆனால் ஏஐ என்னவென்று முதல்ல நம்ம வந்து அது சுலபமாக்கி விடுறது. இப்போ பாருங்கள், கல்குலேட்டர் எடுத்திங்கன்னா அது ஏஐ. கல்குலேட்டர் ஒரு ஏஐ. முந்தி என் எண்களை இங்கே மனது விதமாக சொல்லணும், இன்றைக்கு வந்து நீங்கள் தரீங்கன்னா அது பதில் கொடுத்துரும். ஆகையால் இதனால் உங்களுடைய பலன்களை நம்ம எடுத்து சொல்லணும். ஒரு விஷயம் மக்களுக்கு புரியலை, கோடிங் கற்றுக்க வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு உங்களுடைய ஃபோனை எடுத்து நீங்கள் பேச்சு தமிழில் அது கேட்கலாம். ஒரு விஷயத்தை ஏஐ ஆங்கிலத்தான் பேசணுமென்றது அல்ல, நீங்கள் பேச்சு தமிழில் நான் இந்த வரவு செலவு திட்டத்தை பற்றி நீங்கள் அங்கே சென்று நான் வெளிநாட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்ன வரவு செலவு திட்டத்தில் உள்ளது என்று கேட்டால் அதில் அதே மொழியில் உங்களிடம் பேசக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ அது ரொம்ப இதுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை, இதெல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. ஆகையால் முதலில் ஏஐ மூலியமாக நீங்கள் எப்படி பயனடைவீர்கள் என்று வந்து நம்ம அந்த இது கொடுக்கணும். பயனடைந்தால் உங்கள் சம்பளம் உயரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லணும்னா ஏன்ற வார்த்தை முடிந்தால் நீங்கள் தவிர்க்கவும் செய்யலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இது ஒரு கருவி தான். இது வந்து ஒரு என்னது, இது ஆன்சர் மீன்ஸ் அல்ல, இல்லைங்கதா? ஸோ இந்த கருவி அந்த பயத்தை நீங்கள் நீக்கிவிட்டு நீங்கள் இப்பொழுது ஏஐ மிக சுலபமாக இருக்கிறது. அதே காஃபி குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அதே பரோட்டா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்க பாணியில் சொல்லணும்னா பரோட்டா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நீங்கள் சொல்லுங்க மகேன், சொல்லுங்க, நீங்கள் எப்படி இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை உங்களுடைய தொழிலில் எப்படி நீங்கள் அதை பின்பற்றுறீங்க? என்ன மாதிரியான செயல்கள், நடவடிக்கைகளில் அதை சேர்த்துக்கிறீங்க? கண்டிப்பாக. ஸோ இப்போ கோபி சொன்ன மாதிரி இது வந்து டாப் டவுன் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஒவ்வொரு கம்பெனிலையும் இது வந்து இந்த டாப் டவுன் அப்ரோச் இருக்கணும். அதே சமயத்தில் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கம்ஃபர்ட் ஜோன்ட்டு. ஸோ நிறைய மக்கள் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியாகிறதுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும் டாப் டவுன் அப்ரோச்லேருந்து. ஸோ இப்போ என்னோட நிறுவனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ChatGPT-யாக இருக்கட்டும், இல்லை ஜெமினாயாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் வெளியே வரும்போது ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் நம்ம வந்து 1000 வெள்ளி தொகை கொடுத்துருந்தோம். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 1000 வெள்ளி பயன்படுத்தி நீங்கள் எந்த ஏஐ டூல்ஸ் வேணாலும் ப்ரீமியம் வெர்ஷனில் யூஸ் பண்ணி உங்களை வந்து மேம்படுத்திக்கிங்கன்ட்டு. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ அதே தான் வந்து இந்த பட்ஜெட்லேயும் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ எப்படி வந்து நம்ம ஊழியர்கள் வந்து இதில் வந்து இந்த மாதிரி காசஸ் எடுத்துகிட்டு அவங்க வந்து இந்த ப்ரீமியம் வெர்ஷனுக்கு கூட அவங்க வந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்க.
ஊழியர்களுக்கு இப்போ ராஜ் கூட முன்னாடி சொல்லிட்டு இருந்தார், பயம் இருக்கலாம் இதை கற்றுக்கிறத பற்றி. ஆனால் அந்த ஆர்வத்தை நீங்கள் எப்படி ஏற்படுத்துறீங்க, அதை எப்படி உறுதி செய்கிறீங்க? அந்த முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு ரூமில் வந்து நம்ம ஒரு மீட்டிங் வச்சுட்டு இருக்கும்போது அதை நான் பயன்படுத்தி அதுலேருந்து அந்த பலனை வந்து அவங்க பார்க்கும்போது இது இவ்வளோ சுலபமாக நம்ம செய்யலாமா, இவ்வளோ நாளாக இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமே, நம்ம வந்து இதை அவர் சொல்லியிருந்தார், நம்ம வந்து வாய்ஸ் டு வாய்ஸ் பேசி அதை வந்து ஒரே நிமிஷத்தில் முடிக்கிற வேலையாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது அதை அவங்க அடாப்ட் பண்ணுற அந்த ஆர்வம் அவங்களுக்கு வருது. சரி, இப்போ ஊழியர்கள் தயக்கம் இருந்ததுன்னா அவங்க என்ன செய்யணும்? அதுக்குன்ட்டு இப்போ வேறு எஸ்எஸ்ஜி டபிள்யூஎஸ்ஜின்ற இருந்த இந்த நிறுவனங்களில் வந்து அட்வைசர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த அட்வைசர்ஸ்க்கு போனீங்கன்னா உங்கள் லெவலுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களால் என்ன செய்ய முடியும்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அட்வைசர்ஸ் வந்து நீங்கள் என்ன மாதிரி கோர்சஸ் நீங்கள் எடுத்துக்கலான்ட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆலோசனை சொல்லும் போது அவங்க அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். சரி கோபிகண்ணன், நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு நிபுணர். இந்த காலகட்டத்தில் நிறுவனங்கள், ஊழியர்கள் இவங்க எல்லாம் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் என்னென்ன செஞ்சிட்ருக்கிறீங்க? நான் இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றி சொல்லிடுறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படி ஒரு தொழில்நுட்பம் வந்து நம்ம சமுதாய மக்களுடைய திசையை மாற்றி தான் இருக்குது. எடுத்துக்காட்டுக்காக கைத்தொலைபேசி நம்ம தொடர்பு கொள்கிற முறையை மாற்றினுச்சு. அப்புறம் இணையம் நம்ம தகவல் சேகரிக்கிற முறையை மாற்றினுச்சு. அதே மாதிரி இப்போ உள்ள செயற்கை நுண்ணறிவும் நம்முடைய ரிசர்ச் அனாலிசிஸ் குவாலிட்டிஸையும் பெட்டர் டிசிஷன் மேக்கிங்கையும் அது ஹெல்ப் பண்ணுது. சிங்கப்பூர் ஏற்கனவே ஒரு சிறிய ஊர். நமக்கு வந்து அப்படி சைஸ் ஸ்மாலாக இருந்தாலும் அறிவு வந்து பெருசாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செயற்கை நுண்ணறிவு உண்மையிலேயே நம்முடைய குளோபல் காம்படிட்டிவ்னஸை ஏற்றுது. அதுதான் உண்மை. இங்கே கேட்ட அந்த கேள்விக்கு நான் வந்துடுறேன். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஓனர் எல்லாருக்குமே வந்து இப்போ நாடே வந்து என்ன செய்யுது, ஒரு சலுகை தராங்க, ஒரு மோட்டிவேஷன் தராங்க. அப்படிங்கிற போது இட் இஸ் த பெஸ்ட் டைம் டு லேர்ன், டு மேக் எஃபர்ட். ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆஃப்கோர்ஸ் ஸ்டேஸ் வித் ஹியூமன்ஸ் தான். பட் என்ன அந்த பயங்கிறதுலாம் 2-3 தடவை கேட்டேன். அது உண்மையிலே என்ன விஷயம்னா, ஐ திங்க் வி ஹேவ் டு பி வெரி டிட்டர்மின்ட் அபவுட் ஒரு ஃபேக்ட். ஏஐ இஸ் நாட் கோனா டிட்டர்மின் யுவர் ஃபியூச்சர். ஆனால் ஏஐ நம்ம பயன்படுத்துறது நம்ம ஃப்யூச்சரை கண்டிப்பாக டிட்டர்மின் பண்ணணும். அந்த அஷூரன்ஸ் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்மார்ட் நேஷன் அப்படின்னு சொல்லதான், அறிவார்ந்த தேசத்திலேருந்து ஏஐ நேஷன், அதாவது செயற்கை நுண்ணறிவு தேசமாக மாறிட்டு வருது சிங்கப்பூர் அப்படின்னு இன்றைக்கி கூட செய்தித்தாளில் கூட போட்டிருந்தாங்க. சரி, இந்த நேரத்தில் இப்போ நிறுவனங்கள், இப்போ அதை எடுத்துக்குவோம். இப்போ நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவன வரி கழிவு அது வந்து கொடுக்குறாங்க, 40 விழுக்காடு கொடுக்குறாங்க. ராஜ், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் வந்து ஒரு வரவு செலவு திட்டத்தை செய்யும் பொழுது எல்லோருடைய பிரச்சனையும் அவரால் தீர்க்க முடியாது. He cannot solve everyone's problem, but he must solve most of the problem. அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கையில் சிங்கப்பூரில் 97-99 விழுக்காடு வந்து எஸ்எம்இஸ் தான் இருக்காங்க. ஸோ அவர்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நம்மளுடைய வரவு செலவு திட்டம் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த டிபெண்ட் கம்யூனிட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம என்ன கவர்மெண்ட் கொடுக்குறாங்க என்ற ஒரு அந்த மனப்போக்கை அவர் மாற்ற வேண்டும். ஸோ பிரதமர் என்ன செய்திருக்கிறார் என்றால், எப்பொழுதுமே மிக இந்த டேக்ஸ் வந்து ரொம்ப ஹாய் சப்சிடி கொடுத்தார்களே, ஆனால் இந்த இருக்கக்கூடிய இந்த எஸ்எம்இஸ் வந்து வளர்ச்சிக்கு வந்து அது பெர்மனண்ட்டாக இருக்காது. அது வந்து அவங்களுக்கு உகந்ததாக இருக்காது. இட் டிஃபிகல்ட். ஸோ அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்றால் நிறைய சலுகைகள் கொடுத்திருக்கிறார். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஊழியத்தை எடுத்துக்கொடுங்க. இந்த சேலரி சிங்கப்பூரில் நீங்கள் வந்து எம்ப்ளாய் பண்ணிங்கன்னா 1800 வெள்ளியும் கொடுக்க வேண்டும். அப்புறம் நீங்கள் ஒர்க்கர்ஸ் குறைந்தபட்சம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாரின் எடுத்தால் அதுக்கும் அது மாதிரி எழுதியிருக்கு. ஆனால் யார் இந்த கம்பெனியை நடத்துகிறவர்கள் யார்? அவர்களும் சிங்கப்பூர் தானே. சிங்கப்பூரியன்ஸ் வந்து சிங்கப்பூரை காப்பது தான் பிரதமருடைய நோக்கம். அப்படி இருக்கையில் சிங்கப்பூரியனுக்கு அதிகபட்சமான சம்பளம் கொடுக்க வேண்டும். இந்த நிறுவனத்தின் தலைவரும் சிங்கப்பூரியர்கள் தான். ஸோ ஆகையால் ரொம்ப பேலன்ஸாக பார்க்கணும். ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா,
அதிகபட்சமாக சிங்கப்பூரர் தான் இந்த இந்த வரி மன்னிக்க இந்த வரவு செலவு திட்டத்தினால் நன்மை அடைய வேண்டும். அதுதான் அவங்களுடைய கண்டிப்பாக ரொம்ப பேலன்ஸாக போட்டிருக்காங்க. இதனால் சிங்கப்பூர் வந்து நிறைய பேர் சிங்கப்பூர் எம்ப்ளாய் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வரவு செலவு திட்டத்தை செய்திருக்கிறார்கள். ஸோ 40 என்பது 30 இருக்கலாம், 20 இருக்கலாம். ஸோ ஆக இங்கே மெதுவாக அவருக்கு குறைத்து வருவதற்கு இது ஒரு முதல் திட்டம் என்று நான் தோன்றுகிறேன். அடுத்தது இன்னொன்று நீங்கள் பார்த்தோன்னா மகேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இப்போது நிறுவனங்கள் இங்கே செயல்பட்டுட்டு வர்றாங்க. இந்த நிறுவனங்கள் வெளிநாட்டுக்கு போய் அங்கே கால் பதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய உதவிகள் அரசாங்கம் வழங்குறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் அதை அப்போ நிறுவனங்கள் இங்கே செயல்படுற நிறுவனங்கள் என்ன செய்யணும், இதை எப்படி பயன்படுத்திக்கணும்? சபா, நீங்கள் இதை தொடங்கும் போது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இது நான் எதிர்பார்த்த வரவு செலவு திட்டம் இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நுண்ணியமாக கவனிக்கும் போது தான் வந்து இதுலேருந்து நம்ம என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இவ்வளோ நாளாக நம்ம வந்து வியாபாரம் செஞ்சது வந்து இந்த திசையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கு வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து இன்னொரு திசையை காட்டுது. அதை நோக்கி நம்ம போகணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அடுத்தது என்ன செய்ய வேணும்ன்ட்டு. ஸோ அந்த முறையில் பார்க்கும்போது சிங்கப்பூர் கோபி சொல்லியிருந்தார், சிங்கப்பூர் வந்து ஒரு சிறிய நாடு. அதையும் தாண்டி வந்து நம்ம வெளியே வந்து கால் பதிச்சு ஒரு வியாபாரத்தை வந்து தொடங்கினோன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி நம்ம பார்க்கலாம். அது எனக்கு நிச்சயம் தோணுது. ஏன்னா நானே வந்து இந்த MRA கிராண்ட்னு சொல்லிட்டு இருக்குது, மார்க்கெட் ரெடினஸ் அசிஸ்டன்ஸ் கிராண்ட். ஸோ இதில் நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரையல் பண்ணி மலேசியாவில் தொடங்கினேன். இப்போ மறுபடியும் வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்னால வந்து மற்ற நாடுகள் இப்போ வந்து வளர்ச்சி கண்டுகிட்டு வருது. இப்போ இந்தியாவே ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அங்கே உள்ள இப்போ வியாபாரம் வந்து கூடிகிட்ருக்கு. அமெரிக்காலேருந்து வந்து அங்கே வந்து டெக்னாலஜி வைஸ் ஏஐலேருந்து எல்லாமே அங்கே டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் என்னோட நோக்கம் வந்து இந்தியாவுக்கு போய் ஒரு பிஸ்னஸ் அங்கே ஆரம்பிக்கிறது. ஸோ அப்படி பார்க்குற சமயத்தில் வந்து இது கண்டிப்பாக எனக்கு உதவும். சரி, மற்ற நிறுவனங்கள் இதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? இது எப்படி அதை அணுகணும், இந்த திட்டங்களை, உதவி திட்டங்களை? இப்போ என்டர்பிரைஸ் சிங்கப்பூர் வந்து MRA கிராண்டில் வந்து முன்னாடி வந்து 50 விழுக்காடு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் அங்கே போய் ஒரு நிறுவனத்தை வந்து ஆரம்பிச்சிங்கன்னா 50 விழுக்காடு தான் நீங்கள் எடுக்கலான்ட்டு. இப்போ இந்த திட்டத்தினால இப்போ 70 விழுக்காடுக்கு வந்து அவங்க வந்து அதிகரிச்சிருக்காங்க. இதனால வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். சரி, அங்கே போகலாமல் இன்னும் பணம் கிடைக்கிது, இந்த பணத்தை வச்சு நம்ம வந்து இன்னும் கூட அதிகமாக செய்யலாம்ன்ட்டு. அது மட்டும் இல்லை, என்டர்பிரைஸ் ஃபைனான்சிங் ஸ்கீம்னு சொல்லிட்டு தனியாக இன்னொன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் கடன் வாங்கி அந்த கடனுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. உங்கள் வங்கிக்கிட்ட வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த கடனை வாங்கி அங்கே போய் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. இதுலேருந்தே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு அரசாங்கம் வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இங்கே சிங்கப்பூர் விட்டு நீங்கள் வெளிநாட்டில் போய் ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து உங்கள் பிஸ்னஸை வளர்க்க. சபா, இதில் எனக்கு ஒரு கருத்து இருக்குது. முதல்ல வந்து இதனுடைய நோக்கம் என்னன்னு கவனித்துமே ஆனால், சிங்கப்பூர் வர்த்தகர்கள் வெளிநாட்டில் சென்று அவர்களுடைய எக்ஸ்பென்ஷனை செய்யணும் என்பது தான் அந்த நோக்கம். விரிவாக்கம் செய்யணும். இது எல்லா செக்டருக்கும் வந்து பொருந்தாது. சில செக்டர் சிங்கப்பூர் பேஸ் தான் இருக்கும். சரி, இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க, ரைட்? அவங்க லைசன்ஸு சிங்கப்பூருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். அது ஒன்று. உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல சிக்கல்கள் மேபி சில நாடுகளில், மலேசியா போன்ற நாடுகளில் அந்த டேஸ்ட் பிரகாரம் அது போய் அவங்க பரவாயில்ல, இந்தியன் ஃபுட் ஃபார் எக்ஸாம்பிள். ஆனால் 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சிக்கல்களும் உண்டு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன? இன்று F&Bயில் இருக்கிறவங்க வந்து சர்வீஸ் கொடுக்கறது பதிலாக அவங்க சர்வீஸை ப்ராடக்டாக மாற்றலாமா? இப்போ அவங்களுடைய சில மசாலாக்கு ஸ்பைசஸ்லாம் இருக்குது, அது அவங்க வந்து அதை ஸ்பெஷலைஸ் செய்து அதை ஒரு பொருளாக விற்று மற்ற நாடுகளுக்கு விநியோகம் செய்யலாமா? இந்த மாதிரியான எக்ஸ்பென்ஷன் செய்தால் நன்றாக இருக்கும். 2வது, இவ்வளோ சலுகைகள் கொடுத்து அதை கிடைப்பதற்கு சிக்கல்கள் இருந்தால் அங்கே தடுபட்டு போய்விடும். இப்போ ஒரு ஆள் இதெல்லாம் கேள்விப்பட்ட எங்கே போகிறது, எந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, எது என்னுடைய தகுதி என்ன, எனக்கு இது கிடைக்குமா
என்ற கேள்விகளுக்கு பதில் கேட்டவாறு அவங்களுக்கு அப்புறம் ஹேண்ட் ஹோல்டிங் தேவை. அப்படி முடியாவிட்டால் அவங்க வந்து ரொம்ப சீக்கிரம் அது எக்ஸ்பென்ஷன் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த பியூரோக்ரஸி இருக்கல, ரேட் டைப் இருக்கல்லவா, அது வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா அது செய்கிறது யார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் இந்தியன் சேம்பர்ஸ்க்கு, நம்ம மலாய் சேம்பர்ஸ் இருக்கேன், நமக்கு எஸ்எம்இ சென்டர் இருக்குது. அவங்க ஒரு ரொம்ப முக்கியமான வேலை உண்டு இதில். ஏன்னா இந்த வரவு செலவு திட்டத்துக்கு பிறகு நிறைய கேள்விகள் வரும். இதனால் பலன் என்ன, பயன் என்ன, நான் என்ன செய்வது, எப்படி செய்வது என்ற கேள்விகள் வரும். அவர்களுக்கு நாங்கள் தகுந்த பதில்கள் கொடுக்க முடியுமா, ஆலோசனை கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ அவர் வந்து இன்னொன்று சொல்லியிருந்தார், இப்போ இந்த மசாலா, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். அவர் மசாலா பார்த்தீங்கன்னா, மசாலாங்கிறது முக்கியம். கண்டிப்பாக. ஸோ அவர் சொல்கிறது 100% உண்மை. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த முதல் படியை எடுத்து வைக்கிறதுக்கு வந்து தயங்குவாங்க. நிறைய சவால்கள் இருக்குமே, போயிட்டு நான் வந்து இதில் கடன் புழக்கில் வந்து நான் போய் மாட்டிக்கிட்டேன்னா அது எப்படி, அதை பற்றி வந்து விலாவரியாக எடுத்து சொல்கிறதுக்கு வந்து அவர் சொன்னார். இப்போ நிறைய சேம்பர்ஸ் இருக்குது, மலாய் சேம்பர்ஸ் இருக்குது, இந்தியா சேம்பர்ஸ் இருக்குது. அங்கே வந்து பிஸ்னஸ் அட்வைசர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது ஆலோசகர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க எப்படிலாம் நீங்கள் வந்து இந்த சேலஞ்சஸை வந்து நேவிகேட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி சேவைகளை வந்து நாடி அவங்க உதவி பெற்றுக்கலாம். அடுத்தது இன்னொன்று இந்த ஏன்னா 2 பேருமே அந்த எக்ஸ்பென்ஷனை பற்றி பேசினாங்க. இதில் உண்மையாக நாங்கள் ரொம்ப பெனிஃபிட் பண்ணியிருக்கோம். சொல்லுங்கள். நாங்கள் ஒரு 7 நாட்டில் வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணுறோம். முக்கியமான காரணம் சிங்கப்பூருடைய இந்த எம்ஆர்ஏ ஃப்ரெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்சூரன்ஸ் வந்து ஆக்சுவலி இன்டர்நேஷ்னலாக பண்ணலாம், ரீஇன்சூரன்ஸ் பண்ணுறோம். ஸோ அது எங்கள் தொழில் தான். கரெக்டாக 7 நாட்டுக்குமே வந்து எம்ஆர்ஏ ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் புரியறது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே அந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட் பேக்கிங், நான் சொல்கிறது 50% இருக்கும் போதே, அந்த பேக்கிங் இருந்த போதுமே எங்களுக்கு ரொம்ப வசதியாக தான் இருந்துச்சு. ஏன்னா புது நாட்டுக்கு போகும்போது அது வேறு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், கற்றுக்க வேண்டியது ரொம்ப இருக்கும். அது எல்லாத்துக்குமே பகுத்து அந்த கவர்மெண்ட் கரெக்டாக அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஊழியர்கள் அவங்களுடைய சம்பளத்துக்காகவும் அரசாங்கம் இப்போ உதவி திட்டம் கொடுத்துருக்குது. அந்த PWCSன்னு சொல்லக்கூடிய படிப்படியாக உயரும் சம்பள உதவி திட்டம், அது இப்போ 20 விழுக்காடுலேருந்து 30 விழுக்காடு உயர்த்துறாங்க. இதை எப்படி பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இந்த ப்ரோக்ரெசிவ் வேஜ் கிரெடிட் ஸ்கீம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து அதை வந்து உயர்த்தியிருக்காங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சிங்கப்பூர் மக்களுக்கு வந்து அதிகமான ஒரு சம்பளத்தை கொடுத்தா தான் வந்து வேலைக்கு வந்து சேர்றாங்க. இது வந்து கூடிக்கிட்டே இருக்குது. இந்த பிஸ்னஸ் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி லேபர் காஸ்ட்னால தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வந்து மக்களும் வந்து அவங்களோட திறனை வளர்த்துக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து இப்போ அரசாங்கம் வந்து இந்த ஒரு சலுகையை கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இதுலேருந்து பெனிஃபிட் பண்ணுறதுக்கு அதிகம். இந்த வாழ்க்கை செலவை பற்றி சொல்கிறீங்க. இன்னொரு இப்போ அந்த வாழ்க்கை செலவுன்னு சொல்லும்போது முக்கியமாக நம்ம இப்போ குடும்பங்களுக்கு வர்றோம். இப்போ குடும்பங்களுக்கும் பல சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக அந்த பற்றுச்சீட்டுகள், CDC பற்றுச்சீட்டுகள், அப்புறம் யூசேஃப் தள்ளுபடி, இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த CDC பற்றுச்சீட்டுகளை பொறுத்த வரைக்கும் போன ஆண்டும் கொடுத்தாங்க, இப்போ இந்த ஆண்டும் கொடுத்துருக்குறாங்க. இனி வரும் ஆண்டுகளிலும் இது வர வேண்டுமா? உங்களுடைய கருத்து என்ன ராஜ்? இது ஏன் கொடுக்குறாங்கன்னு முதல்ல கேள்வி கேட்கணும். இந்த கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்கள் சமீபத்தில் எண்ணெய் விலை அதிகமாக ஏறியது, அதன் பிறகு அதன் மூலயமாக நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி விலை ஏறியது. ஸோ அன்றாட செலவினங்கள் அதிகமாக ஏறிக்கொண்டு செல்கையிலே இந்த பற்றுச்சீட்டு உபயோகமாக இருந்து வருகிறது. சமீபத்தில் மலேசியாவிலிருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு அந்த ஃபீஸு ஏறக்கூடிய சாத்தியம் இருக்குது. இவையெல்லாம் will add to your end cost of the product. ஸோ இவைகளுக்கு இன்னும் உதவியாக இருக்கிறது. இதை எப்படி நான் இந்த பணவீக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்ற விஷயத்தில் முதலில் குடும்பங்களும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பிரதமர் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார், இதை எதற்காக பயன்படுத்த வேண்டும், சில டுரியான் வாங்குவதற்காக பயன்படுத்த அவரே சொல்லிட்டார். ஸோ ஆகையால் இந்த சலுகைகளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? முக்கியமாக நாம் நல்ல உணவுகள் வாங்க உணவதற்கு நம்ம அதை செலவு செய்ய வேண்டும். ஏன் நல்ல உணவு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த இல்னஸ்க்கு வர்றதுக்கு குறைவாக இருக்கும். அப்புறம் உங்களுடைய பல டாக்டர் செலவு குறையும். ஸோ இந்த மாதிரி சிந்தனை போக்கை வந்து நாம் அன்றாடம் சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். இவைகளை அரசாங்கம் மட்டுமல்லாது சமூகத்தில் இருக்கக்கூடிய பல சங்கங்கள், எங்களை போன கடையான சங்கங்கள், இவர்களும் இதை எடுத்து கூறி இந்த குடும்பங்களுடைய செலவுகளை எப்படி செய்வது என்று நம் அவருக்கு அறிவுரை கூறி செய்யலாம். ஸோ இந்த CDC வவுச்சர் வந்து அவங்க கொடுக்குற வாசி
சர்க்குலர் எக்கனாமின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படின்னா அந்த சிடிசி வவுச்சரை வந்து அவங்க வந்து இந்த கடைகளில் யூஸ் பண்ணும்போது அந்த கடைகள் வந்து பயனடைகிறாங்க. ஸோ இதனால வந்து இதுக்கு முன்னாடி உள்ள பட்ஜெட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான பணம் வந்து டைரெக்டாக அந்த பிஸ்னஸ்க்கு போய் சேர்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அண்மையில் பார்க்குற அந்த பட்ஜெட்டை வந்து தொழில்நுட்பனால வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் போய் சேர்றது, அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு போய் சேர்றதுன்னு அதை அழகாக அவங்க வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. இதனால வந்து அந்த பணம் அந்த சர்க்குலர் எக்கனாமி வந்து I think it is structured in a very beautiful manner. And businesses வந்து கண்டிப்பாக இதுலேருந்து வந்து பயனடைகிறாங்க. அடுத்தது இப்போது இந்த காம்ப்ளிங் திட்டம்னு இருக்கு இல்லையா, காம்ப்ளிங் ப்ளஸ் திட்டம். அந்த திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்த வருமான குடும்பங்களுக்கு உதவுறதுக்காக தான் இந்த திட்டம். முக்கியமாக சில நிபந்தனைகள் விதிச்சிருக்கிறாங்க. இப்போ குடும்ப ஆலோசகரோட, குடும்ப பயிற்றுவிப்பாளரோட அந்த குறிப்பிட்ட குடும்பங்கள் அவங்க வேலை செய்யணும். அடுத்தது வேலை நிலையாக இருக்குங்கிறத அவங்க உறுதி செய்யணும். பிள்ளைகள் பாலர் பள்ளிக்கு போகிறதையும் அவங்க உறுதி செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டங்களை இந்த குறைந்த வருமான குடும்பங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த பிரதமர் வந்து சும்மா சிடிசி வவுச்சர் மாதிரி பணத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் அது சஸ்டெயினபிலிட்டி அவர் வந்து இது கண்ணோட்டமிட்டு மிக முக்கியமாக நீ வேலையில் இருக்க வேண்டும், பிள்ளைகள் பள்ளி செல்ல வேண்டும் என்ற பிறகு அது 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை இந்த பட்டு சீட்டு வழங்கப்படுகிறது. இது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க வேலையில் இருப்பாங்க, கன்சல்டன்சி அவங்களுக்கு கிடைக்குது, இந்த கவுன்சிலிங்கும். 3வது பிள்ளைகளும் நன்றாக படிக்கிறார்கள். ஏன்னா பாலர் பள்ளியுடைய படிப்பு மிக முக்கியமாக ஃபவுண்டேஷனல் வருஷம் அது. அங்கே செல்லாவிட்டால் பிரைமரி 1 போனாங்கன்னா அவங்க கணக்குலேயும் தோல்வி அடைகிறாங்க, சயின்ஸ்லேயும் தோல்வி அடைகிறாங்க. ஸோ ஆகையால் இது ரொம்ப வரவேற்க ஒரு திட்டம் என்று நான் கருதுகிறேன். இது அனைத்தரம் மக்கள் இதனை எடுத்து அப்படின்னா குறைவான வரக்கூடிய குடும்பங்கள் இதை தயவுசெய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பயனடைய வேண்டும்னு நாங்கள் ரொம்ப ஆதரவு கொடுக்குறோம். இதுக்கு ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் சிங்கப்பூர், ஒர்க் ஃபோர்ஸ் சிங்கப்பூர், இந்த 2 அமைப்பையும் இப்போ ஒன்றா ஆக்க போகிறாங்க. இதனால் எந்த அளவுக்கு ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்? ஏன்னா இப்போ ஒரே இடத்துல எல்லா சேவைகளும் வழங்கப்பட போகுது இல்லையா? இது எந்த அளவுக்கு நிறுவனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஏஜென்சிக்குள்ளே there are some gaps. ஒன்று வந்து அவங்க இருக்கிற மேன் பவருக்கு வந்து என்னென்ன ஸ்கில் செட்ஸ் இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்கில் செட்ஸ் நம்ம வழங்கிட்டு இருக்கோம், இதை வந்து யாருமே வந்து பயன்படுத்தாமல் இருக்காங்கன்னு தெரியல. இப்போ இவங்க 2 பேரும் இணைந்து ஒரு அமைப்பை தொடங்கும் போது இதை மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறோம். இந்த ஜாப் மேட்சிங் சொல்கிற மாதிரி இந்த வேலைக்கு இந்த ஸ்கில் செட்டுங்கிற அந்த திறன் தேவை அப்படிங்கும்போது இப்போ இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து செயல்படுறது ஒரே அமைப்பாக இருக்கும்போது இது ரொம்ப எளிதாகிடும் இல்லையா? ஸோ இது வரைக்கும் வந்து பல கோர்சஸ் நம்ம வந்து வழங்குறோம். பட் இதுக்கு டேக் அப் ரேட் என்னன்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெரி லோ. ஸோ இப்போ வந்து மனித வளம் வந்து ஒன்று சேர்ந்து இதை பார்க்கும்போது இதுதான் நம்மளுக்கு தேவை, இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோன்னு சொல்லி இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இது ஒரு நல்ல முயற்சின்னு நான் நினைக்கிறேன். சரி, அதாவது இப்போ இந்திய மரபுடைமை நிலையம் அதற்கும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உதவி கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாரு. கோபி, நீங்கள் சொல்லுங்களேன், இது எப்படி இந்திய மரபுடைமை நிலைமையை பயன்படுத்திக்கணும், என்னென்ன திட்டங்களை அவங்க முன்வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த அவசர காலத்தில் எல்லாம் ஏஐ நோக்கி ஓடிட்டுருக்க நேரத்தில் மரபு கலைகளையும் மறக்கக்கூடாது, நம்மளெல்லாம் ஒன்று சேர்க்குறது இந்த கலைகளும் மரபு தான் அப்படின்னு கரெக்டாக ரொம்ப தெளிவான ஒரு பாதையில் கொண்டு போகிறாரு நம்மளுடைய அரசு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கிராண்ட்டை வந்து நிச்சயமாக இன்க்ளூசிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஐடென்டிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் கோஹெசிவ்னஸ் ஒற்றுமையை சேர்க்கறதுக்கு இது நிச்சயமாக பயன்படுத்தலாம். கலை மாதிரி ஒன்றும் இல்லை சேர்க்கறதுக்கு, அது மரபு கலைகள் நிச்சயமாக சேர்க்கும். ஏன்னா அந்த கலை தானே இப்போ நம்மளுக்கு கொண்டாந்து இங்கே சேர்த்துருக்கு இல்லையா? ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு மரத்தை நீங்கள் பார்க்குறோம் இன்றைக்கி. இப்போ சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு மரம் தழைத்து வளர்ந்துருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அதுக்கு அந்த வேர் முக்கியம். அதுக்கு தான் அவர் வந்து அந்த மரபுடைமை நிலையத்துக்கு போயிருக்கிறாரு இல்லையா? பழசை மறக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. சரி, இந்த இடத்துல முக்கியமாக இன்னொரு ஒன்று பேசினார், அந்த ஒற்றுமையை வலியுறுத்துறதுக்காக சிங்கப்பூர் உணர்வு அப்படின்னு பற்றி பேசினார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, ராஜ் சொல்லுங்களேன். அவர் பிரதமர் பொசிஷன் எடுத்ததுலேருந்து அவர் இந்த
அவர் கான்வர்சேஷன் we first என்ற இதை வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்கு. இது ஏன் அவர் சொல்லணும் என்றால் நமக்கு இப்போ சில ஃப்ரிக்ஷன்ஸ் வந்திருக்கிறது. ஏன்னா சிங்கப்பூர் வந்து இஸ் an ஓப்பன் எக்கானமி, ஓப்பன் பார்டர்ஸ். நம்மளுடைய டிஎஃப்ஆர் குறைந்து வருவதனால் நாங்கள் நிச்சயமாக வெளிநாட்டவர்கள் எடுத்தாக வேண்டும். அந்த அந்த இக்கட்டான நிலையில் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆகையால் நம்ம சிங்கப்பூருக்கு மாஸ் க்ளோஸ் ரேங்க்ஸ் அது இருந்தால்தான் இந்த மரபுடைமை நிலையத்துக்கு நம் சில அலோகேஷன்ஸ் கொடுத்தாலும் சரி, அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சில வரவு செலவு திட்டம் இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் முக்கியம் என்று அவர் வலியுறுத்துவதே இதன் மூலமாகவும் அவர் செய்துகின்ற வரவு செலவு திட்டமாகவும் அவர் காண்பிக்கிறார் என்பது. கோபி, நீங்கள் சொல்லுங்களேன். வி ஃபர்ஸ்ட் நம்ம ஒற்றுமை தான் வலியுறுத்துது. ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இருக்கிற நேரத்தில் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக தான் வாழ்கிற மாதிரி தோணும். அதனால் நாடு இல்லையா, ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சி, இன்னும் ஒற்றுமை அப்படிங்கிறத வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறதுக்காக வேண்டி இந்த திட்டங்கள் வந்து நிச்சயமாக வரவேற்கப்படுது. ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல வரியும் இருக்குது. நம்மலாம் ஸ்பெக்டேட்டர்ஸ் கிடையாது, நம்மலாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஐ திங்க் எவ்ரிபடி ஹஸ் அ பார்ட் டு பிளே இன் நேஷன் பில்டிங். கண்டிப்பாக. மகன், என்னுடைய நோக்கம் வந்து வேற ஒரு நோக்கம். இப்போ பறந்து செல்லும் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து நம்ம சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஆசியானும் சரி, இல்லை வெளிநாட்டு அமெரிக்கா, சைனா, எங்கே பார்த்தாலும் வந்து இந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் பதற்றமாக இருக்குது. ஆமாம். அந்த சமயத்தில் வந்து நம்ம இங்கே சிங்கப்பூரில் வந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். அந்த டுகெதர்னஸ் நம்ம இங்கே நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம வந்து வெளியில் இருக்கிற வந்து பிரச்சனைகளை வந்து சமாளிக்க முடியுன்ற அந்த நோக்கத்தில் சொல்கிறாருன்ட்டு எனக்கு தோணுது. கண்டிப்பாக. மூவருக்கும் நன்றி. பல நல்ல கருத்துக்களை நீங்கள் முன் வச்சிங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நாட்டை கட்டி எழுப்புவது என்பது ஒரு சிலரின் அல்லது ஒரு தலைமுறையின் வேலை மட்டுமன்று, மாறாக அது சிங்கப்பூரர்கள் அனைவரின் கூட்டு முயற்சி என்பதை பிரதமர் வலியுறுத்தினார். பார்வையாளர்களாக இல்லாமல் துடிப்புடன் பங்கேற்போராக இருப்பது முக்கியம் என்று அவர் சொன்னார். பிரச்சனைகளை கண்டு அச்சம் தேவையில்லை, மாறாக அசைக்க முடியாத நம்பிக்கை தேவை என்றார் பிரதமர். இந்த வரவு செலவு திட்டம் இன்று சிங்கப்பூரர்களுக்கு ஆதரவாக இருக்கும், நாளைக்காக நம் சமுதாயத்தை தயார்படுத்தும். மாறிய உலகை நாம் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள அது கை கொடுக்கும். வரவு செலவு திட்டத்தை அறிவிப்பது அரசாங்கத்தின் கடமை. ஆனால் அதில் உள்ள திட்டங்களை சரிவர பயன்படுத்திக் கொள்வது நம் கைகளில்தான் உள்ளது. சிந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.